நாட்டின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் கவுஹாத்தி கொல்கத்தா இடையே இயக்கப்பட உள்ளது. பல்வேறு நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்லீப்பர் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைப்பார் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். கடந்த நவம்பரில் ரூபாய் 1.70 கோடியாக இருந்த ஜிஎஸ்டி வசூல் 2025 டிசம்பரில் ரூபாய் 1.75 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது 2024 டிசம்பரை விட 6.1% உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் துவாரபாலகர் சிலை மட்டுமின்றி தங்கமுலாம் பூசப்பட்ட கருவறை கதவு சிலைகள் என மேலும் 7 தகுதிகளில் இருந்து தங்கம் திருடப்பட்டது சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் செய்த அறிக்கையில் அம்பலமாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் 12 IPS அதிகாரிகள் பதவி உயர்வுடன் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர். லஞ்ச ஒழிப்புத்துறை DIG-ஆக இருந்த திருவண்ணாமலையை சேர்ந்த கார்த்திக் IPS திருவனந்தபுரம் போலீஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ளார்.